வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சனி பகவானின் பற்றி. அவர் தரக்கூடிய பலாபலன்கள் எவ்வளவோ இருந்தாலும் அதில் குறிப்பான சில பலாபலன்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பலாபலன்கள் அப்படின்றத மட்டும் நாம பார்க்க போறோம். கடந்த நாட்களாக நாம் பதிவிடுவதும் இது போன்றுதான். கிரகங்கள் தரக்கூடிய பலாபலன்களில் முக்கியத்துவம் வாய்ந்த சில பலாபலன்களை நாம் கடந்த நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அவற்றுள் சுக்கிர பகவான் வரையில் நேற்று வரைக்கும் பார்த்து விட்டோம். இன்று சனி பகவானுடைய பலாபலன்களில் மிகவும் ஒரு சிறப்புத்துவம் வாய்ந்த பலாபலனாக நாம் சிலவற்றை பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் அப்படின்றவரு பேசிக்காவே அவரை பற்றி சில விஷயங்களை சொல்லணும். இந்த சனி பகவான் அப்படி ஒருத்தர் இந்த கிரகத்தினுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் உலகில் சமதர்மம் நீதி அப்படின்றது இருக்காது. ஒரு மனிதன் சமத்துவமாகவும் நீதியாகவும் நடந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டாயம் அவர்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல நீதியும் சமத்துவத்தையும் வழிவகை செய்து அனுகிரகம் என்னும் அருளை புரிபவர் இந்த சனி பகவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் அல்லாம கர்மக்காரகன். கர்மம் அப்படிங்கிறது அவரவர் செய்யக்கூடிய வேலை. அந்த கர்மத்தை நீங்கள் நிகழ்த்துவதால் அந்த கர்மத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய வினை, அந்த வினையின் அடிப்படையில் தான் நீங்கள் நல்லவரும் கெட்டவரும், உங்களது பிறப்பு நல்ல பிறப்பும் கெட்ட பிறப்பும், இதை வைத்துதான் இறைவன் கணக்கிட்டு உங்களுக்கு உண்டான பிறப்பை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பூலோகத்தில் பிறப்பெடுக்க அவர் அவதரிக்க உத்தரவிடுகிறார். அதன் அடிப்படையில் தான் பிரம்மா தலையெழுத்தை நிர்ணயித்து உங்களை படைக்கிறார். அதன் பிறகுதான் கிரகங்கள் பிரம்மா எழுதிய தலையெழுத்தின்படி உங்களை ஆளுமை செய்கிறது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படைக்காரகராக இருப்பவர் தான் இந்த சனி பகவான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த சனி பகவானுடைய சிறப்பு பலன்களை நாம பதிவுக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு உறவுகள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள். புதிதாக நீங்க நமது சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அத்தனை பேரிடம் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாது ஆலய பணிகள், இறைத்தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த புண்ணிய காரியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகள். எனவே தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. சனி பகவானின் சிறப்பு பலன்கள் எத்தனையோ இருக்கிறது. அவைகளில் முத்தான பலன்களான சில பலன்களை இந்த பதிவில் நாம் பார்த்து விடுவோம். இந்த சனி பகவான் என்பவர் முன்பு சொன்னது போல் இவர்தான் சமத்துவத்துக்கும் நீதிக்கும் உரியவர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதே போல நீதி அரசராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இப்போ இருக்கக்கூடிய நீதித்துறையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் சனி பகவானின் அனுகிரகம் பெற்றவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் நீதிபதியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு சனி பகவான் ஜாதகத்தில் அவரது பிராப்தத்தின் அடிப்படையில் அவருக்கு தொடர்பில் இருப்பார். அப்படி தொடர்பு இல்லாதவர்கள் நீதித்துறையில் நீதிபதியாக அங்கம் வகிக்க முடியாது. நீதி அரசராக இருக்கக்கூடியதற்கு வாய்ப்பை தருபவர், அருள் புரிபவர் இந்த சனி பகவான் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இன்னும்
உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கும்பராசியில் சனி பகவானும் குரு பகவானும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் நீதிபதிகளாக இருப்பார்கள். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உங்களுக்கு சனி பகவான் இந்த சமத்துவத்தையும் நீதி பரிபாலனங்களையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தருவது இந்த சனி பகவான். இந்த நாடு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி நீங்க வைக்கும்போது, இறுதியாக இந்த நாடு யாருனுடைய கட்டளையை மதிக்கும் அப்படின்னா, கடைசியாக நீதிபதியினுடைய கட்டளையை தான் வணங்கியாக வேண்டும். யாராக இருந்தாலும் அந்த அளவிற்கு ஒரு உயரிய அதிகாரத்தையும் ஆளுமையும் தரக்கூடியவர்தான் இந்த சனி பகவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் அல்லாமல் சனி பகவான் இல்லாவிட்டால் ஒருவர் வேலை அல்லது தொழில் என்பது நினைத்து பார்க்கவே முடியாது. ஒருவர் வேலை கடின உழைப்பாளியாக இருக்கிறார் அப்படின்னாலும் அதுக்கு காரணம் சனி பகவான் தான். அதே போல ஒருவர் சிறந்த தொழிலதிபராக இருக்கிறார், இந்த பிசினஸ்மேன் இவர் ஓஹோன்னு கொடிகட்டி உலக லெவல்ல இவர் பிஸ்னஸ் பண்றாரு, இவருக்கு பிரான்ச் உலக லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிலையை கொடுப்பவரும் இந்த சனி பகவான் தான். மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பவரே இந்த சனி பகவான் தான் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். இந்த சனி பகவான் இல்லாவிட்டால் உங்களுக்கு தொழிலோ அல்லது வேலை வாய்ப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல சனி பகவான் தரக்கூடிய அடுத்த பலாபலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக உங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்திரியம் பிரச்சனை, அதாவது விந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த விந்து சுரக்கிறதுல ஒரு நீர்த்தன்மையோ அல்லது அதிகப்படியாக சுரக்காமல் போவது, இது போன்ற குறைபாடுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஒரு மனிதருக்கு சிறப்பான முறையில் விந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதற்கு இந்த சனி பகவான் தான் முக்கியமாக இருக்கக்கூடியவர். அந்த விந்து கெட்டித்தன்மை பிசுபிசுப்பு தன்மையோடு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பலனை அனுகூலத்தை நிர்வகிப்பவர் தான் இந்த சனி பகவான். அதில் வீரியத்தன்மை கொடுப்பவர் செவ்வாய் பகவான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் சொல்லுவது விந்து அப்படின்ற ஒன்று தான். ஆனால் அதை முழுமையாக கொண்டு வர்றதுக்கு இந்த 7 கிரகங்களுடைய அடிப்படை அதில் இருக்கு. அதில் ஒரு பங்காக சனி பகவான் நிர்வகிக்கிறது தான் அந்த விந்து கெட்டித்தன்மை, அந்த பிசுபிசுப்பு தன்மை. அதற்கு முக்கிய காரகராக இருப்பவர் இந்த சனி பகவான். நீர்த்த விந்து கரு உற்பத்தியை செய்யாது, அதில் பலனும் இருக்காது அப்படின்பது பலருக்கு தெரிந்த விஷயம்தான். அப்பொழுது இந்த கெட்டித்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர், அருள் புரியக்கூடியவர் இந்த சனி பகவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தால நாம் மூத்த சகோதரன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையை சொல்லணும்னா மூத்த சகோதரன் அப்படின்றது கிடையாது. பெரியப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பெரிய தந்தை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். உங்களுக்கு பெரிய தந்தையினுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க சனி பகவானை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பெரிய தந்தை யார் அப்படின்றத காட்டி கொடுக்கும். இந்த பெரிய தந்தை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நிலையில் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்
சனி பகவான் தான் தீர்மானிப்பார். அதனால் சனி பகவான் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பெரிய தந்தையினுடைய அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பங்காளி சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு காரணம் சனி பகவான் சரியில்லாவிட்டால் கட்டாயம் பங்காளி சண்டைகள், பங்காளி எதிரியாவது, இது போன்ற அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்படி சனி பகவானுடைய பலாபலன்கள் இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் சிறப்புத்துவம் வாய்ந்த பலாபலன் தான் நாம சொன்ன இந்த சில பலாபலன்கள். மேலும் சனி பகவானின் அனுகிரகம் பெற்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதுதான் நமது எண்ணம். அதற்கு நான் வணங்கும் என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்களின் அனுகிரகத்தையோடு அவரை வேண்டி வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகள்.